ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அநேக நேரத்திலே அநேகர் சொல்வதுண்டு, எனக்கு தான் யாரும் இல்லையே, அல்லது என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், என்னை யாருக்குமே தெரியாதே, நான் அங்கு போய் என்ன செய்ய முடியும், அனாதை போல்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி புலம்போதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பெயர்களை அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் எவ்வளவு மேன்மையான ஒன்று. அநேகர் ஒருவேளை பார்த்தவர்கள் அல்ல பழகினவர்கள் கொஞ்ச காலம் இடைவெளி வந்துவிட்டாலே பேரை மறந்துட்டேன், யார் என்று தெரியலையோ, எங்கோ பார்த்த மாதிரி இருக்கவங்கள அப்படித்தான் நாம் யோசிப்போம். நட்சத்திரங்களை எண்ண முடியாது, அதற்கு கூட ஆண்டவர் பெயரிட்டு அழைக்கிறாராம். அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம அவர் கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலை அவர் நம்மோடு கூட வந்து நடத்துவார். பெயர் சொல்லி அழைத்து நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். ஆதியாகமத்திலே 21 அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகார் தன்னுடைய குழந்தை, இவர்கள் 2 பேரையும் ஆபிரகாம் அனுப்பிவிட்ட போது கொஞ்சம் துருத்தியில் தண்ணீர், அப்பம், அது வனாந்தரத்திலே தீர்ந்து போய்விட்டது. அடுத்த பிள்ளை தண்ணீருக்காக அழுகிறது, குடிக்க கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லை. மகன் சாகிற நிலைமைக்கு போய்விட்டான். தன் தாயினுடைய பார்வையிலே மகன் சாகிற நிலைமையை எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அடுத்து தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ஆண்டவர் ஆகாரை பெயர் சொல்லி தூதனை அனுப்பி காரியங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்க, வனாந்தரத்திலே எந்த ஒரு மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு நிலைமையிலே வாழ்க்கை முடிந்தது, செத்தோம் என்று சொல்லுகிற அளவுதான். ஆனால் நீ சாவதில்லை, சாகும்படியாக அங்கு ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி பேசவில்லை, வாழும்படியாக, பெருகும்படியாக, நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாக தான் அனுப்புக. நடந்தது என்ன? அந்த இடத்திலே ஒரு நீரூற்றை கர்த்தர் பார்க்கும்படியாக செய்கிறார். அற்புதமாய் கண்கள் திறக்கப்படுகிற நீரூற்றை பார்த்து தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கிறாள். அவள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு பெறுகிறதை பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அழுகின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். பெயர் சொல்லி கூப்பிட்டு, சாவுதான் இனி வேற வழி இல்லை என்று சொன்னாலும் அதையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து, இனி சாவதில்லை, வாழ்ந்திருப்பா என்று சொல்லி கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். தான் நம்முடைய ஆண்டவருடைய மகிமையான காரியம். ஒரு சமயம் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு வாலிப சகோதரி, அவருடைய வாழ்க்கையிலே அவள் எடுத்த ஒரு தவறான முடிவினாலே கர்த்தருடைய கரம் அவளை விட்டு விலகுகிறது. பல விதத்தை முயற்சித்தும் ஊழியம் நின்று போய்விடுகிறது. என்ன செய்வதென்று தத்தளிக்கிறாள். சில ஆண்டுகள் போனவுடன் திரும்ப தான் செய்த தவறினை உணர்ந்து சரிப்படுத்த முயற்சிக்கிறாள். சரிப்படுத்தினாலும் எந்த விதத்தில் ஒரு ஆறுதல் இல்லை. இதனுடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஒரு வெறுமை, ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி. கடைசியாக தற்கொலை பண்ணுவதுதான் நல்லது என்று சொல்லி நேராக புறப்பட்டு சாவதற்காக அந்த மகள் போய்கொண்டிருக்கிறாள். போய்கொண்டிருக்கும் பொழுதும் அந்த காட்டின் வழியாய் போகும் பொழுது காட்டிலும் அதற்கு பின்பு போவதற்கு வழி இல்லாதபடி ஒரு எண்டு வந்து விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. தத்தளிக்கும் பொழுது திடீரென்று சொல்லி ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். அந்த சகோதரனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு, திரும்பி போ, நீ சாவதில்லை, சாவதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை, சாவதற்காக என்னுடைய அபிஷேகத்தை உனக்கு நான் கொடுக்கவில்லை, சாவதற்காக நான் உன்னோடு கூட இதுவரை இருந்து நடத்தவில்லை, நீ வாழ்ந்திருக்க வேண்டும், இது நிமித்தமா அநேகரை வாழ வைக்க வேண்டும், எழுப்ப வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசும் பொழுது அந்த சத்தம், அந்த வார்த்தை அவளை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிறது. சாக வேண்டும் என்று சொல்லி இருந்த அந்த எண்ணத்தை மாற்றி ஆண்டவருக்காய் வல்லமையான மகிமையான பாத்திரமாய் ஜீவிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திரும்பி வந்து மீண்டுமாய் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். வல்லமையாய் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். கடைசி மூச்சு இந்த பூமியிலே அந்த சரீரத்தில் இருக்கும் வரை தேவனுடைய வல்லமை அந்த சரீரத்தில் குறையவில்லை என்று சொல்லி வரலாறுகள் சொல்லுகிறது. அந்த சகோதரி தான் கேத்ரின் குல்மான். யோசித்து பாருங்கள், கடைசி நாட்கள் நாம் வந்துவிட்டோம். எங்கு பார்த்தாலும் தற்கொலைகள் பெருகிவிட்டது. பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய திராணியற்று போன சமுதாயத்தை பார்க்கிறோம். பலனற்று போன பிள்ளைகளை பார்க்கிறோம். எல்லா பக்கங்களிலும் நெருக்கங்கள், எல்லா விதத்திலும் வேதனைகள், இந்த அனுபவங்கள் எல்லாம், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இனி வாழ முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு அநேகர் வந்து விட்டார்கள். இல்லை, வாழ வைக்கிற தேவன் இருக்கிறார். சாவை மாற்றுகிற தேவன் இருக்கிறார். ஜீவன் கொடுத்த இயேசு இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்வோம். பெயர் சொல்லி அழைத்து
தொடர்ந்து நம்மை நடத்த மகிமையான காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனப்பா, என் மாறாதவர், உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறேன். எப்பொழுது எங்கள் மதில்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. எப்பொழுதும் செய்தியை கேட்டுக்கொண்டு நம்பிக்கை இழந்து போன பிள்ளைகள், தோல்வியை கண்ட பிள்ளைகள், இனி அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துருச்சு, இனி ஒண்ணுமே இல்லை, இனி என்ன இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளையும் இந்த நாளிலே தட்டி கொடுத்து தூக்கி எடுத்து போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது என்று எழுந்து காரியத்தை நடப்பிக்க நீர் உதவி செய்வீராக. நாள் முழுவதும் இந்த மகிமின் பிரசனம் கூட இருக்கட்டும். இழந்து போனதை திருப்பிக் கொள்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். உன் பக்கம் கிட்டி சேர்கிற ஒரு நாளாக மாற்றிக்கொடும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பயப்படாதே, நீ சாவதில்லை சில வார்த்தையின் போல சாவை நோக்கி அல்லது இனி வாழ பிடிக்கலன்னு சொல்லுகிற அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றி பெயர் சொல்லி அழைத்து வாழ வைக்க விரும்புகிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.